ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஐ ஐடி பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஏப்ரல் 1 யூபிஐ ஐடியில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னா தேசிய பணிமாற்றக் கழகம், அதாவது என்பிசிஐ வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் புதிய விதிமுறைகளை அமல்படுத்துகிறது. அது என்ன விதிமுறை அப்படின்னா வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தொலைபேசி எண் 3 மாதங்களுக்கு மேல் பயன்பாட்டில் இல்லை எனில் சேவை துண்டிப்பு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு நம்பரில் யூபிஐ ஐடி அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த மொபைல் நம்பர் 3 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணல, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல, அதுக்கு எந்த ஒரு ஃபோன் காலும் வரல அப்படின்னா அந்தளுடைய பேங்க் அக்கௌண்ட் தற்காலிகமாக நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள செல்ஃபோன் எண் புதிய பயன்பாட்டர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் அவற்றிலும் சேவை தற்காலிகமாக முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அந்த நம்பர் இப்போ மிஸ் ஆகிட்டோ இல்லை அந்த நம்பரை யூஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நம்பர் வேறு ஒரு நபருக்கு அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்டும் தற்காலிகமாக முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் மோசடி நடக்கும். அந்த மோசடியை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வங்கி கணக்கு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பர் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நம்பர் வங்கியில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரில் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருங்க. சப்போஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் மிஸ் ஆயிடுச்சோ ஏதோ ஒன்று அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேங்க்கில் போய் உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ண இயலாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய யூபிஐ ஐடி பண பரிவர்த்தனை இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இதை தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் ரீசார்ஜ் செய்யாத அழைப்புகள் அல்லது மெசேஜ் உங்களுடைய சிம்முக்கு ஒரு மெசேஜ், ஒரு கால், இன்கமிங், அவுட் கோயிங் எதுவுமே வரல, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இப்போ நம்ம மந்த்லி ரீசார்ஜ் பண்ணியிருப்போம், அடுத்து 1 மந்த் வேண்டான்னு சொல்லி விடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் ப்ராப்பராக உங்களுடைய வங்கிக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கா, என்ன மொபைல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய பேங்க்கில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.